அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 30 நாள் ஃபாஸ்டிங் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா 29வது நோன்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஸோ நான் வந்து ஸ்பெஷலாக என்னெல்லாம் செஞ்சேன்றதை பார்க்கலாமா? இன்னைக்கு இஃப்தாரிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு 2 ரெசிபி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்னு பாத்தீங்கன்னா அகரகர் தான். ஸோ எல்லாரும் வீட்டில் ரெடி பண்றது தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜெல்லி செஞ்சுட்டு இருக்கேங்க. ஸோ அகரகர் யூஸ் பண்ணி தான் ஜெல்லி செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜெல்லி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஷர்பத் தாங்க பண்ண போறேன். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஷர்பத் அதோட ஒரு அகரகர் புட்டிங்க. ஸோ இது 2 தான் வந்து நான் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜெல்லி ரெசிபி பாத்தீங்கன்னா ஷர்பத்ல ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இன்னைக்கு ஷர்பத் பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அது கூட ஜவ்வரிசி சேர்த்து ரொம்ப சூப்பராகவே வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலுதா மாதிரி இருந்ததுங்க. ஸோ நான் உண்மையா சொல்றேன், என்னோட ரியாக்ஷனை நீங்களே பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இஃப்தாருக்கு வந்து நான் பிளேட் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இது பாத்தீங்களா ஆப்பிள், தர்பூசணி பழம், அது கூட வாழைப்பழம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, கிரேப்ஸ், அது கூட பாத்தீங்கன்னா கட்லெட்டு, சமோசா, வடை, மெதுவடை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ நோம்புக்கான டைமும் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29வது நோம்பு. ஸோ நோம்பு முடியறதுல கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ரொம்ப நல்லபடியா போச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த அளவுக்கு வந்து கடவுள் நமக்கு ஃபுட்டு கொடுத்து சாப்பிட வச்சதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து நாங்கள் நோன்பு திறந்தாச்சுங்க. ஸோ கடைசி நோன்பு. என் பொண்ணுக்கு ஒரே வருத்தம். ஸோ நாலுலேருந்து இவ்வளோலாம் வைக்க மாட்டீங்களா, ஸோ நாலுலேருந்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டு இருந்தா. ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும்தாங்க இவ்வளோ வகையான ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்லாம் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணி அடுத்தவங்களுக்கும் சர்வ் பண்ணி நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கடைசி நாள் 29வது நோன்பு. ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஸோ இந்த புட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பையனுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி நான் புட்டிங் கொடுத்தேன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நோன்பு திறந்தாச்சு. ஒவ்வொன்றா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ இந்த கட்லெட், சிக்கன் கட்லெட் ரொம்ப எம்மியாக இருந்தது. இதில் என்ன ஹைலைட்னா என் பொண்ணுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி போச்சுங்க. ஸோ அவள் தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹைலைட்டான வந்து ரெசிபி என்ன தெரியுமாங்க? ஸோ இந்த ஃபாலுதா மாதிரி இருக்கிற ஷர்பத் ரெசிபி தாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா அந்த ஜெல்லியோட சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் இருக்குங்க. நான் வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ணேன். உண்மையா பாருங்க என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நார்மலாக நான் செய்கிற ஜவ்வரிசி ஷர்பத்தோட இந்த ஜெல்லியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகளும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உண்மையாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இன்னைக்கு இஃப்தாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே முடிச்சுதுங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் நோன்பு வந்து ரொம்ப நல்லபடியாக முடித்தோம். ஸோ அடுத்த நாள் ரம்ஜானுக்காக வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த ரெசிபி டீட்டெயிலாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. பாய்.